நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர். பெண்களை வர்ணிக்கும் போது ஆழ்கடல்ல இருக்கிற முத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பிறந்த இடத்தை விட அதை அணியிறவங்களுக்கு அழகு சேர்க்கும். எல்லா விஷயங்களுக்கும் அழகு சேர்க்கிற சக்தி பெண்களுக்கு இருக்கு. அதை நான் தினம் தினம் உணர்றேன். இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் உமன்ஸ் வீக்ல இருக்கிற 10 போட்டியாளர்களும் பெண்கள். ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கிற சந்தோஷம் எனக்கு, அந்த சந்தோஷம் உங்களுக்கும் இருக்குங்கிற நம்பிக்கையோட கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Are you comfortable, officer? Yes, sir. Superb. So, 3,20,000 ரூபாய் 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. Yes, sir. 3 லைஃப் லைன்ஸும் முடிஞ்சிருக்கு. But you have a big dream. Ready to play? Yes, sir. Superb. So let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 11வது கேள்வி 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? Who was the first woman to be elected as the President of the United Nations General Assembly? And the options are A. Sirimao Bandaranaike, B. Annie Besant, C. Vijayalakshmi Pandit, D. Indira Gandhi. I think Vijayalakshmi Pandit. I think எல்லாம் நான் லாக் பண்ண முடியாது. எப்படி? I think. I will lock விஜயலட்சுமி பண்டிதனை லாக் பண்ண. கண்டிப்பா அன்னி பெசன்ட் கிடையாது. ஏ? அவங்க முதல் பெண்மணிங்கிறது சரி. ஷூர் கிடையாது சார். தென் டி. இந்திரா காந்தி கிடையாது. பிகாஸ் go with option C, Vijayalakshmi Pandit. You will go with option C. Lock option. விஜயலட்சுமி பண்டிட். Yes. லாக் பண்ணிட்டுமா? Sure? Yes, sure. Genius. Lock C. விஜயலட்சுமி பண்டிட். எப்படி தெரியும் இதுதான் பதில் கொடுக்கணும்னு உங்களுக்கு? எப்படி அந்த பதில்? What made you decide விஜயலட்சுமி பண்டிட்? விஜயலட்சுமி பண்டிட் அவங்க தான் ஐக்கியனானுடைய ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படிச்சதா ஞாபகம். பேர்ல பண்டித்தன் இருக்கிறதுனாலயா? இல்லை சார், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது படித்த மாதிரி ஞாபகம். எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். எந்த இயர்ன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம்? 1954. 1954. இங்க படிச்சதா இது? இப்போ யாருன்னு தெரியுமா? இப்போ தெரியாது சார். இப்போவுமே தெரியாது. இப்போ தெரியாது சார். UN General Assembly in 1953, 8th session. Vijayalakshmi Pandit is the right answer.
வண்டர்ஃபுல். 6,40,000 ரூபாய். கொஞ்சம் சத்தம் கம்மியா வந்ததையே. இதான் கேட்டு வாங்குறதுங்கிறது. சைன் தப்பா இட போதுமா அப்படி கத்துனா? இல்லையா? செக்கு செல்லணும் இல்ல? 6,40,000 rupees. அது இங்க இருக்கட்டும். சார் இன்னும் நீங்க இருக்க. நான் நீங்க அது ஒரு கேட்கல. தடவை என்ன செல்லம்னு சொல்லுங்களேன். என்ன செல்லம்? லவ் யூ செல்லம். தேங்க்யூ சார். சூப்பர் செல்லம். 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்க செல்லம். இல்லையா? ஒரு ஆஃபீஸுங்கிற கிரேடுக்கு இப்போ ஜாலியாக இருக்கு. 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி. அடுத்த கேள்வி. இது ஃப்ரீ ஹிட் கிடையாது. சரியான பதில் சொன்னா 1250. இல்லைன்னா 320. 320. தெளிவாக இருக்குங்க. யா சூப்பர். 12th question for 12,50,000 for you. Here it is. இந்திய வம்சாவளியை சேர்ந்த பின்வரும் விஞ்ஞானிகளில் யாருடைய பெயர் ஒரு டைனோசருக்கு வைக்கப்பட்டுள்ளது? Who among the following scientists of Indian origin has a dinosaur named after him? And the options are A. C.V. Raman, B. V.S. Ramachandran, C. Venkatraman Ramakrishnan, D. Jagadish Chandra Bose. வித்தியாசமான ஒரு விஷயம் தானே. ஒரு டைனோசருக்கு இந்தியன் ஆரிஜின் இருக்கிற ஒரு சயின்டிஸ்டோட பெயர். எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது இந்த கேள்வி. 6,40,000 கையில் இருக்கு. நோ லைஃப் லைன்ஸ். சரியான பதில் 12,50,000. ராங் ஆன்சர் இஸ் 3,20,000. You have an option to quit. You have an option to think and take a call. தெரியுமா? படிச்சிருக்கேன் சார். ஆனா சுத்தமா இப்போ இதையும் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சரி. ஆனா கண்டிப்பா ஆப்ஷன் பி கிடையாது. ஷியூரா இருந்தா லாக் பண்ணலாம். டவுட்டா இருந்தா குவிட் பண்ணலாம். 6,40,000 ரூபாய் கையில் இருக்கு. யோசிங்க, சிந்திங்க. Then tell me an answer. ஓகே சார், ஐ குவிட். ஓகே சார். நான் குவிட் பண்ணிக்கிறேன் சார். ஷியோர்? எஸ் சார், ஷியோர். ஏன்? திரும்பி பேக் போக விரும்பல. ரிஸ்க் எடுக்கவும் பயமா இருக்கு. 3,20,000 தானேங்க. டபுள் அப்படியே ஹாஃப் ஆகுதுல்ல சார்? டபுள் அப்படியே ஹாஃப் ஆகுதா? ட்ரீட்ல கொஞ்சம் கம்மியாகும். ஃபைனல் டிசிஷன்? ஃபைனல் டிஷ் என்ன அது? ஜெகதீஷ் சந்திர போஸ் ஐ திங்க் சார். எது லாக் பண்ண போறீங்களா? இல்ல நான் குவிட் பண்ணிட்டேன். குவிட் அதான் பண்ணேன். கேக்குறேன். ஃபைனல் டிசிஷன் என்னது? குவிட் சார். Genius! Priyadarshini quits 6,40,000 rupees. உங்களுக்கு 3,20,000 ரூபாய் கம்மியாகுங்கிற டென்ஷன் இருந்ததோ இல்லையோ, பின்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லையா? Well, wonderful. But before we take the prize money, 6,40,000, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஒருவேளை ஆடு இருந்தால் என்ன லாக் பண்ணிருப்பீங்க? ஜெகதீஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் டி, ஜெகதீஷ் சந்திர போஸ். Genius lock option D, Jagadish Chandra Bose. ஏன்? அதான் சார் தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஹாஃப் ஆயிருக்கும். டைனோசர் அப்படியே முழுங்கிருக்கும். V.S. Ramachandran was the right answer. But well, lady, superb. 6,40,000 rupees. Thank you sir. There you go. Happy? Happy. Wonderful. Wonderful. Superb officer. உங்களுக்காக ஒரு சன்ஃபீஸ் வழங்கும் ஒரு gift hamper இருக்கு. That is lovely hamper for you. Thank you. And இந்த அரங்கத்துக்கு வந்து விளையாடினதுக்காக ஒரு நினைவு பரிசு. இந்த போட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இவனை பிடிச்சிருக்கா, இவங்களை பிடிச்சிருக்கா? அவங்கள தான் பிடிச்சிருக்கு. இவங்களை பிடிச்சிருக்கா? Thank you so much. All the best. Thank you. Have a lovely time. Thank you.
Well, பிரியதர்ஷினி ரொம்ப பெருமையாக இருந்தது ஒரு பெண்மணி இப்படி பார்க்கும்போது. ஒரு பொறுப்புள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப். ஒரு வில்லேஜில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இட்ஸ் வண்டர்ஃபுல் பிளேயிங் வித் ஹர். ஸோ now it's time. Now it is time for the next person on the hot seat. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Well, special women's week. Wonderful women here. So hot seat யாரு? நீங்களா? தெரியாது. Well, நம்மளுடைய ஸ்பெஷலி ஏபிள்ட் பர்சன் இங்கே இருக்கிறதுனால சுஜிதா அவங்களுக்காக நான் முதல்ல கொஸ்டினை சொல்லிடுவேன், அதுக்கான ஆப்ஷன்ஸை சொல்லிடுவேன். And when I say it's time now to start, then you start answering. Yeah? Everybody ready? அடுத்த ஹாட் சீட் கண்டெஸ்டன்ட் யார்? அதுக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் பட்டு சேலைகளை அவற்றில் உள்ள ஊர்களின் அடிப்படையில் வடக்கிலிருந்து தெற்காக சரியாக வரிசைப்படுத்தும். ரெடி? ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏ பனாரஸ் பட்டு, பி மைசூர் பட்டு, சி காஷ்மீர் பட்டு, டி காஞ்சிபுரம் பட்டு. And your time starts now. பனாரஸ் பட்டு, சாரி இல்ல காஷ்மீர் பட்டு, பனாரஸ் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, மைசூர் பட்டு, சாரி காஞ்சிபுரம் மைசூர். Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are C காஷ்மீர் பட்டு, A பனாரஸ் பட்டு, B மைசூர் பட்டு, D காஞ்சிபுரம் பட்டு. எத்தனை பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். 8 பேர். and மின்னல் விரலுக்கான வீரர் ஐஸ்வர்யா. Wow. Thank you so Superb. much. Thank you so much. Sujita, you got it right. Congratulations for that. கொஞ்சம் சில வினாடிகள் தான், நிறைய சான்சஸ் இருக்கு. Don't worry, be hopeful. Okay, Sujita? Yes, sir. Okay. So, doctor, Yes, sir. so ready to play? Yes. Superb. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Comfortable, doctor? Dr. Aishwarya, a young doctor from Chennai. எஸ் சார். ஆக்சுவலி நான் டாக்டர் இன்னும் ஆகலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ தான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர்லேருந்தே நான் இன்னும் வெளியில் வரல. இன்னும் ஸ்டூடெண்ட் தான். அப்படி தான் சார். எப்படி நம்பி வர்றது? நம்பலாம் சார். நம்பலாம். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். சூப்பர். எஸ் சார். ஹாப்பி? வெரி வெரி ஹாப்பி. Wonderful. ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஒன்று சொல்லணும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ் வேறு யாருக்கும் இருந்திருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். 10 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். 2 நாளில் நாங்கள் பாண்ட் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் ஏதாவது சொல்லி ஆகணும். சுஜிதாலேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்கள மாதிரி லைஃப்பை யாருமே கிஃப்ட்டுன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயம், ஒரு மைன்யூட் விஷயம், நீ அந்த வேர்ட் நீ நல்லா பேசின, அந்த இடத்துல நீ ரொம்ப நல்லா பேசின, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது. தேவிகா வந்து நான் ஸ்டாப் சேட்டர் பாக்ஸ், அதுக்கு ஈக்குவலி வந்து ராதா அண்ட் பத்மா. அப்புறம் வெரி இன்டெலிஜென்ட் பிரியதர்ஷினி அண்ட் ஜாஸ்பர். அப்புறம் அண்ட் எவ்ரி ஒன், இஃப் ஐ மிஸ் சம் ஒன், அண்ட் கவிதா இஸ் ரியலி ரியலி குட் ஃப்ரெண்ட். அவ்வளோ ஒரே ஏஜ்ல இருந்ததுனால எல்லாரும் அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே சான்ஸ் கிடைக்கணும் விளையாடுறதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். ஈவன் இன் கேஸ் ஒருத்தர் யாருக்காவது கிடைக்கலன்னா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம். 10 போட்டியாளர்கள் யார் ஹாட் சீட்டுக்கு வரணுங்கிற போட்டி. ஒருத்தர் இதுக்கு முன்னாடி சந்திச்சதில்லை. பட் ஒரு டாக்டர் நீங்கள் இங்கே உட்கார்ந்த உடனே இவ்வளோ பட்டப்பட்டுன்னு பேசி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஆல்.
Superb. Thank you so much for your magnanimous gesture. Wonderful, Aishwarya. Parthasarathi. எஸ் சார். நிறைய பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோ கிளிப் பார்ப்போம். வீடியோ ப்ளீஸ். ஹாய், ஐம் ஐஸ்வர்யா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எங்கள் அப்பா சதர்ன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. பெருசாக எனக்கு எய்ம் எதுவும் இல்லை. இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லார் மாதிரியும் எனக்கும் இருந்தது. பட் நான் படித்ததுக்கே எனக்கு ஸ்டேட் 6th வந்துருச்சு. ஸோ அதனால் ஐ காட் இன் டு மெடிசன். ஐ திங்க் த பெஸ்ட் திங் தட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ அப்படின்னு பார்த்தா அது மெடிசன் தான். ஆஃப்டர் ஐ ஜாயின் காலேஜ் நாங்கள் சாதவிகா அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். 7 பேர். எங்கள் 7 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அந்த குரூப் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். We had very very nice times in college. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், போஸ்டிங், காலேஜ்னு ஜாலியாக போயிட்டு இருந்த லைஃப்பில் 4.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ டாக்டர் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன் லைஃப் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஆன் எனி டே நான் சொல்கிறது என்னென்னா நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் எனக்கு என்ன ஹாப்பினஸ் தருதோ நான் அது மட்டும்தான் லைஃப்பில் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. Superb. Very simple. Yes. Very clear. Yes. சின்ன சின்ன ஆசைகள். சின்ன சின்ன ஆசை தான். ஆக்சுவலி இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது நான் ஒரு இடத்துல படித்தேன். எங்கேன்னு தெரியாது, ஆனால் சின்ன வயசில் படித்தேன். ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாங்களாம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னாரா நான் டாக்டர் ஆவேன், ஒருத்தர் இன்ஜினியர் ஆவேன், ஆஸ்ட்ரோனாட், என்னென்னலாம் சொன்னாங்களாம். ஒரே ஒரு பையன் மாத்திரம் எழுந்து சொன்னானா நான் ஹாப்பியாக இருப்பேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் மற்றவங்க எல்லாரும் கேட்டாங்களாம், இல்லை நான் அதுவாகலை, நான் இதுவாகலைன்னு வந்து எல்லாரும் மற்றவங்களாம் சோகமாக இருந்தாங்களாம். இந்த பையனை அந்த டீச்சர் கேட்டபோது நான் ஹாப்பியாக இருக்கேனே அப்படின்னு சொன்னானா. யார் வந்திருக்காங்க கூட? அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா. ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வெல், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விளையாட்ட ஆரம்பிப்போம். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐஸ்வர்யா பார்த்தசாரதி, எஸ், இதோடைய ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் சார். யா, வெரி குட். நல்லதொரு ஆரம்பம். லெட்ஸ் ப்ளே நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த உபகரணம் ஒரு கட்டடத்தின் தரைத்தளத்தில் இருந்து மேல் தளத்திற்கு ஒருவர் செல்ல உதவுகிறது? The options are A. Translator, B. Elevator, C. Terminator, D. Isolator. பி எலிவேட்டர். B. Elevator. Genius lock B. Elevator and B. Elevator. It's also called a lift. Is the right answer. Wonderful. இரண்டாவது கேள்வி, 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் பத்திரிகையாளர் என் ராம் ஆகியோர் சென்னையில் வசிக்கும் பகுதியின் பெயர் எது? The options are A. Adams Garden, B. Poyas Garden, C. Eden Garden, D. Eve's Garden. இட்ஸ் பி போயஸ் கார்டன். B. Poyas Garden. Genius lock B. Poyas Garden is the right answer. ரொம்ப சிம்பிளான ஆன்சர், ரொம்ப ஃபேமஸ் போயஸ் கார்டன். வெல், வண்டர்ஃபுல். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த மாதம் 4 வருடங்களுக்கு ஒரு முறை வெவ்வேறு எண்ணிக்கை கொண்ட நாட்களை கொண்டிருக்கும்? The options are A. July, B. August, C. February, D. November. சி பிப்ரவரி. C. February. எஸ். Sure? யா. Genius lock C. February. எதுக்காக அப்படி வரும்? அது பேர் லீப் இயர். அது ஏதோ பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் மாறுது, அவ்வளோதான் சார் எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியும். அர்த்தோட ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன் ஒரு கேலண்டர் அலைன்மெண்ட் வரணுங்கிறதுக்காக February will have change 29 of days every 4 years. Yeah. And let us now, because C, February is the right answer. And now we lead to the next question. அது மட்டும் 4 நாளா போகாது, அடுத்த கேள்விக்கு தான் லீப் ஆகும். Well, 5000 rupees, fourth question உங்களுக்காக இதோ. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்
காந்திஜி இவற்றில் எந்த தொழிலை செய்து வந்தார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ மருத்துவர், பி வணிகம், சி விவசாயி, டி வழக்கறிஞர். டாக்டர், ட்ரேடர், ஃபார்மர், அட்வொகேட். டி வழக்கறிஞர். டி வழக்கறிஞர். Sure. Genius, lock, டி வழக்கறிஞர். காந்திஜி வாஸ் a barrister in law. எங்க படிச்சாருன்னு தெரியுமா? கேம்பிரிட்ஜ்ல படிச்சதா ஞாபகம். எனக்கு கரெக்டா தெரியும். யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல படிச்சார். ஓகே. D is the right answer. சூப்பரா ஆடுறீங்க டாக்டர். Thank you. எல்லா கேள்விக்கும் ஏதோ பேசணும்னு இருக்கீங்க. நிறைய எனக்கு ஒன்று பேசுவீங்க. இருக்கு இதை பத்தி சொல்றதுக்கு. சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி ஒரு காந்திஜி நிமிஷம். பிரேக் அப்புறம் சொல்லுங்களேன். Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. இருங்க. டாக்டர் ஐஸ்வர்யா பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லுங்க காந்திஜி பத்தி ஒரு சொல்ல வந்தீங்க. காந்திஜி பத்தி ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன் நான் 5th ஸ்டாண்டர்ட்ல. அப்போ வந்து அவங்க லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போக சொன்னாங்களா. அவங்க அம்மா கேட்டாங்களா, எனக்கு 3 ப்ராமிஸ் பண்ணி கொடு. யூ ஷுட் நாட் யூஸ் டொபாக்கோ, யூ ஷுட் நாட் ஈட் நான்வெஜ் அண்ட் யூ ஷுட் நாட் ட்ரிங்க். இதை 3த்தையும் நீ ப்ராமிஸ் பண்ணாதான் நீ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா மேலே அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாராம். ஈவன் எல்லாரும் வந்து கூட இருந்தவங்கெல்லாம் வந்து மாறின போது கூட, அப்புறம் கல்ச்சரே வந்து ஃபாரினில் டிஃப்ரெண்ட்டாக இருந்த போது கூட அவர் வந்து அவரோட இந்த வேல்யூஸை வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். ஸோ ஈவன் இந்த ஒரு ஸ்பார்க் அது சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் அந்த பெரிய ஆளுங்களுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சுது. உங்க அம்மா அப்போ ஏதாவது ப்ராமிஸ் வாங்கினாங்களா உங்ககிட்ட? எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் நல்ல பொண்ணுன்னு. நீங்கள் ரொம்ப 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 நல்ல பொண்ணு தான். கொஞ்சம் லேட் நைட்டு வண்டி எடுத்து சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் நீங்கள். சார் அந்த விஷயம் மாத்திரம்தான் அம்மாவுக்கு தெரியாது, வேறு எல்லா விஷயமும் அம்மாவுக்கு தெரியும். இப்படி சொன்னால் ஒன்று அவர் என்ன சொன்னீங்க? அந்த விஷயம் மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் காரு ரொம்ப ஓட்டினா வந்து அம்மா கோவப்படுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலே நான் ஒரு 40-50 தாண்டினாலே அம்மாவுக்கு பயங்கரமாக பிபி பல்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் வந்து நான் ஒன்றுமே ஃப்ரீக் அவுட் பண்ணதில்லை காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணோம், நைட் கார் எடுத்தோம். கிராஜுவேஷன் டே முடிச்சுட்டு நைட் அன்றைக்கி கார் எடுத்து 1:30 சிட்டி ஃபுல்லாக சுற்றணும். எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ போயிட்டு 1:30 to 2:30. அம்மா இப்படி கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு போனால் இருக்குது. அம்மாவுக்கு தெரியாமல் நல்ல பொண்ணுன்னு வளர்த்துருக்காங்க. ஒரு விஷயம் வெளியே வந்தது, இன்னும் எவ்வளோ விஷயம் வெளியே வருமோ? ஒரே விஷயம் தான் சார். சூப்பர். எஸ் சார். ஷோமணிக்கான கேள்வி 5th கொஸ்டின் உங்களுக்காக இதோ. இந்த ஒலித்துணிக்கை வைத்து திரைப்படத்தின் தலைப்பை கூறவும். இது ஒரு ஆடியோ ராங். ஆடியோ ப்ளீஸ். இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம். இரவினில் ஆட்டம். நீங்க நைட் டிரைவ் பண்றது தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கம்ப்யூட்டர். ஜீனியஸ். The options are: A உலகம் சுற்றும் வாலிபன், B சகலகலா வல்லவன், C நவராத்திரி, D காதலிக்க நேரமில்லை. ஐ ஹாவ் an idea பட் நான் ஆடியன்ஸ் போகிறேன். அண்ணே இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் போகலாம். ஆமாம். ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஐடியா இருக்கு. என்ன அது? சி நவராத்திரின்னு ஐடியா இருக்கு. ஆனா எதுக்கு வம்பு? லைஃப் லைன் எடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. இரவினில் ஆட்டம். The options are: உலகம் சுற்றும் வாலிபம், சகலகலா வல்லவன், நவராத்திரி, காதலிக்க நேரமில்லை. ஓட் பேட் ரெடியா இருக்கா? Your time starts now. Time's up. 50% C. ஃபிக்ஸ் சி நவராத்திரி. 38% D.
அந்த படம் நல்லா தெரியும் சார். ஷூர் ஷுவராக காதலிக்கும் நேரம் தெரியும். லாக் பண்ணிட்டுமா? ஷுவர். சி எந்த ஆப்ஷன்? சி நவராத்திரி. சி நவராத்திரி. லாக் சி நவராத்திரி. சி நவராத்திரி இரவினில் ஆட்டம் இஸ் த ரைட் ஆன்சர். 10,000 rupees sure money. ஐஸ்வர்யா பார்த்தசாரதி. வந்தது ஃபன், விளையாட்டு முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஃபன் வந்துடுச்சா? சிரிக்கிறதுக்கான காரணம் வந்துடுச்சா? வந்துடுச்சு சார். இப்போ சொல்லுங்க, எதுக்கு விளையாடுறீங்க? ஆக்சுவலி இந்த 1 கோடி ரூபாய் ஜெயிச்சா ஒரு ஐபிஎல் டீம் வாங்கலாமா அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வீட்டில் ஒரு பிளேயரை வாங்க முடியாதுங்க. அதான் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் அதை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வின் பண்ணால் பார்த்துக்கலாம். பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காசுக்கு ஒரு பார்ட்டை நான் டொனேட் பண்ணுவேன். அதை நான் இப்போ தெரியல, எப்போ பண்ணுவேன்னு தெரியல. சுஜிதாவோட நான் பேசிகிட்டு இருந்தபோது அவங்க வந்து சொன்னாங்க, ஏன் வந்து விஷுவலி ஹேண்டிகேப்லாம் வந்து மெடிக்கல் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த கோர்ஸே அப்படி தான், புக்ஸு கிடையாது உங்களுக்குலாம், அந்த மாதிரி ஸ்பெஷல் புக்ஸ் கிடையாது, அப்புறம் கேஸ் எல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் என்டர் பண்ண முடியாதா, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னு. அப்புறம் நான் ஏதாவது அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷனுக்காக பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகிட்டேன் ஃபியூச்சர்லனா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ ப்ராபப்ளி நாங்கள் 2 பேரும் ஏதாவது சேர்ந்து பண்ணலாம். சூப்பர் சூப்பர். சுஜிதா, உங்களுக்கு வேற என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க நீங்க 2 பேரும்? சுஜிதா, உங்களை தான் கேட்குறேன். ஐஸ்வர்யாவோட நீங்க வேற எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? We've been discussing about this doctors ஏன் too commercial இருக்காங்க. டாக்டர்ஸ் ஏன் டூ கமர்ஷியலா இருக்காங்க? Why are they getting corporatized and we were கைண்ட் ஆஃப் டச்சி क्वेश्चन. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி அது. நீங்களே சொல்லுங்க பதில். எவ்ரிதிங் ஹாஸ் a good side and a bad side. 2 sides of a coin மாதிரி தான். நீங்க நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து எல்லாரும் ஷூர் அது ஒரு பார்ட் தானா? I would definitely support my side only, sir. Like? Yes. ஏன்னா வந்து I see so many people every day. அவங்க வந்து பாவம் அந்த பேஷண்ட்டால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. இல்லாட்டியும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது அந்த இம்ப்ளான்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதை காஸ்ட் கன்செஷன் பண்ணிவிட்டு ஃபீஸே வாங்காமலாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது when we see we have to appreciate the good also, right? That I definitely appreciate. பட் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி அவங்க கேட்டது ரொம்ப உண்மைதான். அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? And I hope you will induce such beautiful ideologies into medical profession. Yeah, doctor? I will try to. சுஜிதா, சூப்பர், நல்ல கேள்வி கேட்குறீங்க நீங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். எப்பவும் சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் இங்கே பார்த்ததுலேயே who loves the life the most அப்படின்னா without any doubt I would point Sujita. Give her a big hand, ladies and gentlemen. Thank you, Sujita. Thank you so much. Well, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். let's play for some time. 10,000 ரூபாய் show money is in your hands. Yes. ஆறாவது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி. Yes. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு உங்களுக்காக. இதோ மொரீஷியஸ் குடியரசு எந்த நீர்ப்பரப்பில் அமைந்துள்ளது? In which water body is the Republic of Mauritius located? The options are A. Pacific பெருங்கடல், B. Atlantic பெருங்கடல், C. Arctic பெருங்கடல், D. இந்திய பெருங்கடல். It's D. Indian Ocean. D. Indian Ocean. D. Indian Ocean. India. Doubta, sure. What has to be done? Okay. Let me take a lifeline. Sure. 50-50. Manene. 50-50. 50-50. Well, Manene. 2 தவறான ஆப்ஷன்ஸ் நீக்கிடுவோம். $15 to go. The Indian Ocean. A. Pacific. A. Pacific. Sure? Okay. No lifeline? What do you want to do? Pacific.
ஜீனியஸ் லாக் பெசிபிக் பெருங்கடல். ஏன் பெசிபிக் பெருங்கடல்னு தோணுது உங்களுக்கு? அர்ஜென்ட். ஐ காட் கன்ஃபியூஸ்ட். இந்தியன் போயிருந்தா ஒருவேளை எனக்கு கன்ஃபியூஷன் பசிஃபிக்கா இந்தியனுக்கு போயிருந்தீங்க, லைஃப்ல எனக்கு வந்தீங்க. வெல், பெசிபிக் பெரும் கடல் is the wrong answer. இந்திய பெருங்கடல் is the right answer. But doctor, nothing to worry. You have learned to smile. எனக்கு ரொம்ப உங்களுடைய வீடியோ பார்த்து ரொம்ப விஷயம் ரொம்ப பிடிச்சது. என்னுடைய பொண்ணு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு என்னுடைய காலேஜஸ் ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு பேரை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேங். எல்லா இளைஞர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி ஒரு கேங் இருக்கும். அண்ட் த வே யூ ஹவ் ஹக்ட் அண்ட் இன்க்ளூடட் ஆல் ஆஃப் திம் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்களும் சுஜிதாவும் பேசின பேச்சு அது இதோட நிற்காதுன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து நட்பை தொடங்குங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் டு பி ஹியர். ப்ளீஸ் கம். Thank you so much, doctor. Thank you. Wonderful playing with you. Thank you so People much. have seen you. Thank you so much. My pleasure. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய இங்கே வரல. ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஒரு பிரேக் எடுத்துட்டு. பகவத்கீதாவில் சொல்கிற மாதிரி எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. வாவ், அதை பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு சுஜிதா அப்படி கை தட்டுறாங்க. சூப்பர். You like to say bye to her? Yes. But you will definitely meet her again. No, I don't think I should say bye-bye to anybody. You will never say bye to everybody. Have a great friendship, great life. Thank you. உங்களுக்காக Sunfeast வழங்கும் ஒரு gift hamper. Thank you so much. And a beautiful moment here. Thank you so much. Thank you. Love you. Take care. Thank you. Well, Aishwarya, young doctor, played for some time. நல்லா இருந்தது விளையாட்டு. அவங்க இங்கே எல்லாரோடையும் சேர்ந்தது, உங்கள் எல்லாரோடையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி த கான்வர்சேஷன் பிட்வீன் சுஜிதா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது பார்வை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா, ஒரு புன்னகையோட வாழ்க்கையை பார்க்கறது இருக்கு இல்லையா, and to say I am blessed. What a beautiful way at looking at life. Thank you so much. Hats off to you, Sujita. Thank you, sir. Wonderful. Well, all the best to everybody. புன் சிரிப்போட இருக்கீங்க. Who is going to come to the hot seat? எல்லாருமே. சரி, அடுத்த சீசன்ல பார்ப்போம் அது நடக்குதான்னு. Okay? So once again, கேள்வி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் சொல்வேன். Then when I say we'll start. Yeah? Well, hot seat-க்கு வரப்போகிறது யார்? அதுக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் பெயர்களை தமிழ் அகர வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்தவும். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ எழில், பி அகல்யா, சி இலக்கியா, டி ஓவியா. ஏ எழில், பி அகல்யா, சி இலக்கியா, டி ஓவியா. And your time starts now. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are B அகல்யா, C இலக்கியா, A எழில், D ஓவியா. அகல்யா, இலக்கியா, எழில், ஓவியா. சரியான பதில் எத்தனை பேர் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே சரியான பதில் கொடுத்திருக்காங்க. And மின்னல் விரல்களுக்கான வீரர் சௌமி. சௌமி, சார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். you are very happy. ரொம்ப சந்தோஷம். I understand your joy. ஏன் அந்த சந்தோஷம்? எப்படியாவது எனக்கு அது எங்கள் வீடை மாற்றி கட்டிடணும் சார், எப்படியாவது. அப்புறம் கிளாஸில் எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்.
யூ வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் இங்க மாறும். அப்பேற்பட்ட ஒரு ஹாட் சீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்லா விளையாடுங்க. யா சுஜிதா, Yes, sir. 3.50 இல்ல அவ்வளோ 11 செகண்ட்ஸ்ல வந்தீங்க நீங்க. You're almost there. I am waiting to see you on the hot seat. And today with me, dear, ready to play? Yes, sir. Okay? The hooter. பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் உங்களுக்கு ப்ரேயர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. We'll continue to play. Yeah? Please come. Thanks. Okay. ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி. நான் சொன்னேன், நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அனுபவமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒருத்தனா நான் நின்னாலே எனக்கு போதும், அந்த இடம் எனக்கு கொடுத்தாலே போதும்னு. நாளாக ஆக அந்த இடம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப லக்கி நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாரை விட தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாராவது ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருந்தா, அவனுடைய நேரங்கள் ரொம்ப அர்த்தமுள்ளமான ஒரு விஷயங்களாக இருந்தா, வினாடிகளாக இருந்தா, அது என்னுடையது. இந்த அதிர்ஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. வெல், with this beautiful feeling மீண்டும் நாளைக்கு இரவு 8 மணிக்கு சந்திப்போம். Good night.